ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதம் வருகின்ற 16/12/2024 முதல் 13/1/2025 வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது. இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள். விரதம் இருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள். அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள், நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு வீற்றிருக்கிறார், கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கன்னியிலே கேது, விருச்சிகத்திலே சூரியன், அவர் தனுராசிக்கு வரவிக்கிறார். அப்பொழுதுதான் மார்கழி மாதம் துவங்குகிறது. அப்பொழுது தனுராசியிலே சூரியன், விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார், மகரத்திலே சுக்கிரன், கும்பத்திலே சனி, மீனத்திலே ராகு. இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலன்களாக தான் இருக்க போகுது. அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து செல்லும். இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்க போகிறது. இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை. நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும். மலை அடிவாரத்திலே உள்ளவர்கள், பள்ளத்தாக்குகளே உள்ளவர்கள், இவர்கள் எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும். ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும். மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சியாளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடந்தேறும். அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி, அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி, அப்படி அல்லாதவர்கள் இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது. நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் கூர்ந்து நற்பலன் தான் ஏற்பட போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். மார்கழி மாதத்துக்கு உண்டான கடகராசி பலன்களுக்கு உண்டான பலன்கள். உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த தோல்விகள் எல்லாமே வெற்றியாகும். தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகிடும். பயணங்கள் அடிக்கடி தொடர்ந்தபடி இருக்கும். நிறைய விஷயங்கள் புதுமையானதை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். நிறைய பழக்கவழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலிமா பலன் கிடைக்கும். கடன்கள்லாம் ஓரளவுக்கு தீரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வழக்குகள் சற்று தாமதமானாலும் முடிவுக்கு வந்துடும். வீடு மனை வாங்கணும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றமான பலனாக தான் கொடுக்கும். அதுக்குள்ள முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். அடுத்து வர நாட்களில் அதுக்குண்டான முயற்சியை வெற்றி பெறும். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதை தொடர்ந்து வணங்கி போய்ட்டு இருக்கணும். பெரும்பாலும் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷம்.
உங்களுக்கு பிடித்த அம்மன் எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து மாலை போட்டு விரதம் இருந்து வழிபட்டு வரலாம். நல்ல சுத்தமான மனதோடு இருந்து மனிதன் நினைத்து வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். நட்பு உறவுலாம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். தாய் வழி உறவுகளை நிறைய உதவிகள் கொடுப்பாங்க. சகோதர உறவு கிடைக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்குண்டான அமைப்புகள் வந்து சேரும். அக்கம்பது ஆதரவு கிடைக்கும். அந்நிய இனத்தவர் அல்லது அந்நிய நாட்டினர் இவங்க மூலமாக உதவி கிடைக்கும். இது கண்டிப்பாக கடகராசிக்காரன் கிடைக்க போகுது. இருந்தாலும் அடிக்கடி கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும். மனதில் ஒரு இனம் புரியாத பய உணர்வு, குழப்பங்கள், சந்தேகம் இதெல்லாமே வந்து சேரும். அதெல்லாம் அவ்வப்போது நீக்கணும். தியான மார்க்கமாக இருக்கலாம், வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அதெல்லாமே தவிர்க்கப்படும். கனவு தொல்லை ஏற்படும். நிறைய கனவுகள் வந்து போகும். பெண்கள் வகையிலே நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அவர் மூலம் உதவிகள் கிடைக்கும், உபத்திரம் வந்து சேரும். அதற்கு அதிகமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மனித ஒரு மூலிமா ஆக்கப்பூர்வமான உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் புத்திரபுத்திற்கு இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சிகள் மேன்மை வரும். அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் அரசியல் சினிமாவில் உள்ள கடகராசிகள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் யார் எப்போ நம்மளுக்கு துரோகம் செய்வாங்க, நம்மளை கெடுக்க பார்ப்பாங்கன்றதில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் ஓய்வு எடுக்காமல் சுறுசுறுப்பாக இருக்க வந்தாலும் நல்லபடியாக இருக்கலாம். இந்த மாதத்தில் பலனை கடந்து வந்துடலாம். உங்கள் ராசியை சந்திரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் உத்தியோகம் விஷயத்தில் எல்லாமே இடமாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் இல்லாதவங்க உத்தியோகம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு மூலிமா கூட உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் விரும்பி ஏற்றுக்கலாம். நீங்கள் அடிக்கடி வீட்டில் இல்லாமல் வெளியே இருப்பது நல்லது. ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கி மகிழலாம். பெரிய மண்டல தொடர்பு கிடைக்கும். பிரபலமாகக்கூடிய அமைப்பு வந்து உருவாகும். அதுக்கு நம்ம முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். அதிலே சாதகமான பலனாக தான் இருக்குது. பெரும்பாலும் முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமாக முதலீடு செய்யாமலும் எந்த ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு சிறுகை கட்டி பெருக வாழுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்தோன்னு பெருசாக இறங்கக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் நல்லது நடக்கும். உங்களை தேடி பழைய நட்பு ஒன்று வந்து சேரும். அது மூலிமா நல்லது நடக்கும். அது இல்லாமல் போட்டி பந்தயங்களில் கலந்துட்டு அதில் வெற்றி பெறுவீங்க. நீண்ட நாளாக இருந்த வழக்கு ஒன்று முடிவுக்கு வந்து அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். மாமன் மைத்துன வகை உறவுகள் பலப்படும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சி வெற்றி பெறும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு இருக்கும்.
ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். எந்த ஒரு விஷயமே முழுச முடியாமல் கொஞ்சம் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் அதுக்கு இல்லாமல் முயற்சியில் விடாமுயற்சி செய்யணும். அப்போ தான் அது முழுமை பெறும். எதுவுமே அறகுறையாக அந்த ஆபத்து தானே. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முடிச்சிடணும் நீங்கள். அப்போ நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அதுவும் மார்கழி மாதத்தில் நிறைய கோயிலில் விசேஷங்கள் நடக்கும். விடிகாலையிலே நிறைய அபிஷேகம் ஆராதனை செய்வாங்க. அந்த மாதிரி மார்கழி மாத பூஜைன்னு சொல்லுவாங்க. அதில் கலந்துக்கலாம் நீங்கள். கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்க நல்லது. பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அந்த மார்கழி மாத பூஜையை கலந்துக்கிறது அவ்வளோ விசேஷம். விடிகாலையில் செய்யக்கூடிய பூஜைகள் அது ரொம்ப விசேஷம். அப்போ நீங்கள் சீக்கிரம் எழுந்திருவீங்க, கோயிலுக்கு போவீங்க. அது இப்போ நல்லது நடக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வருது இந்த காலத்தில் ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா தெய்வத்தையும் வழிபடணும். அதில் நீங்கள் முன்னேறமாக திகழணும். கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க. கண்டிப்பாக செஞ்சிருவீங்க. விரதங்கள் இருக்கலாம், சுத்தபத்தமாக இருக்கலாம். மனசோடு சுத்தமாக இருந்து விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கை கண்டிப்பாக முழுமை பெறும். கண்டிப்பாக அந்த விரதம் முடிஞ்சவுடனே அந்த விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய முன்னேற்றங்கள் பணம் உதவியும் பண்ணணும் இல்லை. அவங்களுக்கு தேவையான துணிமணி வாங்கி கொடுக்கலாம், அவங்க தங்குவதற்கு இடம், இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், அவங்க ஏழை எளியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாமே உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் விழிப்புணர்வு இருக்கிறது தான் நல்லது சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயத்திலும் கையெழுத்து போடும்போது யோசித்து அதுக்கப்புறம் கையெழுத்து போடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. படித்து பார்த்து யோசித்து கையெழுத்து போடணும். இது இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இந்த தொழில், வியாபாரம் அல்லது குலத்தொழில் இதெல்லாமே மறந்துருப்பீங்க, விட்டு வந்திருப்பீங்க. அதை மீண்டும் எடுத்து செய்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும். எப்பயுமே கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பல தொழில்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் அவங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தொழில் தான் அப்படி இல்லை. உங்களுக்கு எந்தெந்த தொழிலில் திறமை இருக்குது, எந்தெந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்குது, எந்த தொழிலில் ஈடுபாடு இருக்குது, அது உடனே எடுத்து பண்ணலாம். ஏன்னா சந்திரன் பல கலைகள் உள்ளவர். அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பதிவை நான் சொல்லணும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு தான் இந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்லாம் கிடையாது. திடீர்னு அவங்க வணங்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து தெய்வங்களை மாட்டிக்கிட்டே போவாங்க. இருந்தாலும் நன்மைக்கு தான், ஒரு முன்னேற்றமாக தான் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு தெய்வத்தை வழிபடி இன்னொரு தெய்வத்தை டக்குன்னு தொடங்குவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே தெய்வத்தை தான் வணங்கணும். அப்படிலாம் கிடையாது. அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது அந்தந்த தெய்வங்கள் நமக்கு துணை புரியும். எப்படி ஒரே தெய்வம் அவதாரங்கள் எடுத்து பல்வேறு தெய்வங்களாக வழிபடக்கூடிய அமைப்பாக இருக்கோ அப்படி தான் இவங்களுக்கும் உண்டு. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு அடிக்கடி தெய்வத்தை மாற்றினாலும் தவறு இல்லை. கண்டிப்பாக அங்கே அந்த பலன் கிடைக்கும். எந்த தெய்வத்தை இப்போ வழிவிட்டு வரீங்களோ அந்த தெய்வத்தை பார்க்கலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாக்குவன்மை ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். பெருமைப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உருவாகி அதில் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்து வர தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களுக்கு, வெற்றிகளுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக, வழிகாட்டியாக, முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. சிம்மராசினியர்களுக்கு தான் பலன் சொல்ல போகிறேன். மார்கழி மாத பலன்கள் சிம்மராசினியர்களுக்கு. இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதுவித அனுபவம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் இருந்த மந்தமான நிலை மாறிடும். சுறுசுறுப்பாகிடுவீங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. நினைச்ச விஷயமே நடக்கக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்க போகுது இந்த மாதத்துலேருந்து.
பரவாயில்ல, நம்ம நினச்சது நடக்குதே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் வர அமாவாசையில் நீங்கள் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது. மார்கழி மாதத்தில் தான் வழிபாடு செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபாடு செய்வது அவ்வளோ விசேஷம். முன்னோர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுக்குரியது. அப்போது எல்லா கிரகங்களுக்குரிய ராஜ கிரகம் சூரியன் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அமாவாசைகள் செய்ய முடியாமல் தள்ளி போகக்கூடியவர்கள், திதி தவசம் தள்ளி போகக்கூடியவர்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையிலே செய்யலாம். அது பொதுவான கிழமையாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நீங்கள். அது இல்லாமல் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட நஷ்டங்கள் கொஞ்சம் குறைந்து லாபங்கள் ஏற்படும். முக்கியமான உங்களுடைய தொடர்பு கிடைச்சா அவங்களும் நல்லா நடக்கும். கொடுக்கல் வாங்கின கொஞ்சம் மந்த நிலை இருந்தால் கூட வெவ்வேறு வழியில் அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிடும். சகோதரர்கள் கொஞ்சம் பிணக்குகள் வந்து போகும். அதனால் கொஞ்சம் வாக்குவாதங்களை குடும்பம் வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. தந்தை வழி உறவு பலப்படும். தந்தையாருக்கு கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதில் கவனம் செலுத்தினா நல்லது. இது இல்லாமல் அரசியலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். சறுக்குகள், பேர் கெட்டு போகிறது, கொஞ்சம் புகழ் குறைஞ்சி போகிறது, இது மாதிரிமே நடக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட இருக்கவங்களுடையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரபலமான துறையாக இருக்கக்கூடிய சினிமா, சரி, தொழில்துறை, ஊடகத்துறை, இது மாதிரி உள்ளவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் வாக்கு வாங்கல் தவிர்க்கிறது நல்லது. பேச்சை குறைச்சிக்கணும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் முழுமை பெறும். அது ஒரு நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக இறை வழிபாடு இங்கே செஞ்சாகணும். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களை அவ்வளோ இறை வழிபாட்டில் ஆர்வமே இருக்காமல் தான் இருப்போம். இருந்தாலும் இப்போது சமீபகாலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லாத காரணத்தினால கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணிட்டு வரணும். பெரும்பாலும் உங்கள் ராசியாதிபதி சூரியனாக இருக்கிறனால சிவன் கோயிலுக்கு சென்று வரலாம், சிவன் வழிபாடு பண்ணலாம். சூரியன் வழிபட்ட சிறப்பு பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். சூரிய நமஸ்காரம் செய்யணும். இது எதுவுமே முடியாதவங்க கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. காலையில் ஸ்நானம் பண்ணிட்டு உடனே போயிட்டு சூரியனை பார்த்து ஓம் ஸ்ரீ ஆதித்தாய நம, அவ்வளோதான். ஒரு 21 தடவை சொல்லுங்கள், போதும். 3 முறை கை கூப்பி தொழுது சுற்றி வரணும், அவ்வளோதான். இருந்த இடத்துல சுற்றணும், அவ்வளோதான். இது சிம்பிளான சூரிய நமஸ்காரம் தான். இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சூரியன் அழகு கிடைத்து எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்தில் கொஞ்சம் இடையூறுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா சரியாகும். அப்போது முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பயணங்கள் போடும்போதும் வெளியில் போயிட்டு வரும்போதும் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வரணும். அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனை வராது வாய்ப்பு இருக்கனால அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் உடனே தீர்த்துடணும். அது பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வழி மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். நான் சொன்ன மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் தான் கரெக்டாக இருக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். குடும்பத்தில் ஏதோ தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் தவிர்த்துக்கணும். எப்பயுமே குடும்பத்தில் இருக்கவங்க தான் நம்மளை சேர்ந்தவங்க தான். அவங்க நம்மளுக்கு எதிரிகள் இல்லை, யாரோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் போய் பேசலாம், தப்பு கிடையாது. உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகள், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, இந்த மாதிரி தான் உங்கள் சகோதர சகோதரிகள். எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதா நல்லதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி போகணும். அப்போது இந்த மார்கழி மாத பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லமே தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அது போனால் போதும். அது இல்லாமல் வியாபாரத்தில், தொழிலெலாம் கொஞ்சம் சிறு சிறு நஷ்டங்கள் வந்து போகும். அதை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும், கவனமாக பார்த்து நடந்துக்கணும். உத்தியோகத்தில் ஒரு இடத்துல இருந்து கூட வேறு இடத்துல மாற்றப்படுவீங்க.
வேறு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்களே அந்த மாதிரி மாறும், இல்லை ஊர் மாறும், அப்படிலாம் மாறும். அது உங்கள் நன்மைக்கு தான். அது நீங்கள் வரவேற்று அதன்படி நடந்துக்கிறது நல்லது. பெரிய மைண்டோட தொடர்பு கொஞ்சம் தள்ளி போகும், கிடைக்கிறது இருந்திருக்கும், அது கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல் உங்கள் முயற்சியில் கவனம் செலுத்தி ஒரே பாதையில் ஒரே குறிக்கோளோடு நீங்கள் பயணம் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஆகிடுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகாலம்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சூரியனாக இருக்கிறனால சிவஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, இல்லை நெருப்பு ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம், அங்கே கிரிவலம் போயிட்டு வரலாம், சிவனை தரிசித்து வரலாம், அபிஷேகத்தில் பங்கு பெறலாம், ஆராதனை கலந்துக்கலாம், அங்குள்ள சாதுக்களுக்கு தான தர்மங்கள் செஞ்சுட்டு வரலாம். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான தர்மம் பண்ணலாம். இப்போ மார்கழி மாதம் போது குளிர் காலத்துக்கு என்ன தேவைப்படும்? போர்வை தேவைப்படும் கண்டிப்பாக. அப்போ போர்வை வாங்கி கொடுக்கலாம், உங்களால் முடிஞ்சது. போர்வை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், மழையும் வரத்துக்கு வான வாய்ப்புகள் இருக்கிறனால குடை வாங்கி கொடுக்கலாம். குடை வெயிலுக்கும் மழைக்கும் இரண்டுக்குமே ஏற்றதாக இருக்கப்படுது. இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். எப்பயுமே சாப்பாடு தான் போடணும், காசு தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா வகையிலுமே தான் தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு, செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலலாம் வெறும் காசு பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. உணவு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, துணிமணிகளும் கொடுப்பாங்க, தேவையானதும் கொடுப்பாங்க. ராஜாக்கள் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயும் செல்வந்தர்ங்க, இப்போவும் செல்வந்தர்கள் இருக்காங்க. அந்த காலத்து செல்வந்தர்கள் வலது கை கொடுப்பது இடது கை ஏறாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கொடுப்பாங்க. இப்போ காலங்கள் மாறிவிட்டது. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் எல்லாமே அதுபடி செஞ்சு தான தர்மம் நல்லதுன்னு நினச்சி பல ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுக்கும் போதோ அதெல்லாம் பார்த்து நடந்து இவங்களும் இப்போ தான தர்மம் பண்ணத்துக்குள்ள நிலைமைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் பெருமளவில் இல்லை, அது குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் அது அதிகமாக ஆகணும். அது பண்ண அவங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. எப்பயுமே நம்மகிட்ட பணம் போனால் தான் திரும்பி வரும். அதுதான் ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான விஷயம். பணத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தாக்கா வராது, பணத்தை போட்டால் தான் பணத்தை எடுக்க முடியும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது செல்வம் பணம் கைக்கு கை மாறும் பணமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பணம் போய்கிட்டே இருக்கணும், மணி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டே தான் நமக்கு திரும்பி வரும். அப்போது எல்லா வகையிலுமே நல்ல விஷயங்கள் போடணும். பணத்தை போட்டு தொழில் பண்ணலாம், பணத்தை போட்டு தான தர்மம் பண்ணலாம், ஏழைகள் உதவி பண்ணலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். அதுக்கு தனியாக ஒரு பர்சன்டேஜ் வச்சு பங்கு வச்சு போடணும். எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 10ல் 1 பங்கு தான தர்மம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அதில் பாதி கூட கொடுக்கலாம், தவறு இல்லை. அதனால் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் பார்வை கொஞ்சம் பார்க்கணும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், உடல் உஷ்ணமாகக்கூடிய சமைப்பு வரும், அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். அப்பப்போ மருத்துவ பிரதர்சனம் பண்ணி நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இருக்கிறனால அதுக்கு நீங்கள் உதாரணமாக இந்த மாதத்தில் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும். யாரை போய் பார்க்கணும், யாரை என்ன பண்ணணும், செய்யணும், பிளான் பண்ணிடணும், போட்டு திட்டம் போட்டு வகுத்து அதே மாதிரி செய்யணும். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்க கிரகங்கள் சூழ்நிலையில் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் அதில் மீண்டு வரணும். நீங்கள் அடிக்கடி தியானங்கள் பண்ணால் அவங்க நல்லது. இந்த ஆத்திரம் அவசரம் என்ற குணங்கள்லாம் போயிடும். தியான மார்க்கமாக இறைவழிபாடு பண்ணிட்டு வரலாம். நான் சொன்ன இந்த இறைப்பறிகாலம் தானதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். கன்னி ராசிக்காரங்க தான் இப்போது இந்த மார்கழி மாதத்தோட பலன்களை சொல்லப்படுறேன். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது இதனால் வரைக்கும் இந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் விலகிடும். தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பயங்கள் அப்படிலாம் இருந்திருக்கும், அதெல்லாமே விலகி போயிடும். இப்போ இறை வழிபாடுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கனால இந்த மாதத்தில் நீங்கள் பெரும்பாலும் வழிபாடு பண்ணிட்டு வர நல்லது. உங்கள் ராசிபதி புதனுக்கு பெருமாள் தான் அதிதேவதை சொல்லப்பட்டிருக்கார். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை வழிபட்டு வருது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் கோயில் இருந்தால் அங்கே நடக்கக்கூடிய மார்கழி பூஜையில் கலந்துக்கலாம். அவர் அனைத்தினும் வழிபட்டு வரலாம். துளசி மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம்.
அவர் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கலாம். பெரும்பாலும் பச்சை வஸ்திரங்கள் பெருமாளுக்கு சாத்தலாம். வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. உங்களுடைய முன்னேற்றம் நல்ல நிலைமையில் இருக்க போகுது. தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெறுவீங்க. சகோதர வகையில் இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், அது எல்லாமே இப்போ சரியாயிடும். சகோதர இருந்த மனஸ்தாபம் சரிப்பட்டு அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். தந்தையார் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். தந்தையார் வழி உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது முக்கியமான விஷயம். கன்னிராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் உருவாகும். சில பேருக்கு புதியல் போன்ற யோகமும் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வீடு சம்மந்தப்பட்டதெல்லாம், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் முன்னேற்றங்களான பலன்கள் கிடைக்க போகுது. கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம்லாம் நல்லபடியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். போட்டு வியாபாரம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நிலவும். அடுத்த ஒரு காலகட்டத்திலலாம் நிறைய கிளைகள் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும். எப்படி பார்த்தாலுமே சோம்பல் மறைந்து சுறுசுறுப்பு உண்டாயிடும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரிலாம் செஞ்சுட்டே இருப்பீங்க. ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வேலை விஷயத்தில். அக்கம் பக்கத்து வீட்டார்களுடைய உதவிகள் கிடைக்கும். பயணம் தேவையான அளவுக்கு உண்டான பயணமாக இருக்கும். அந்த பயணம் மூலிமா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும். எதுக்காக நீங்கள் அந்த பயணம் செய்கிறீங்களோ அது மூலிமா நல்லா நடக்கும். அந்த விஷயம் நடக்கும், அவ்வளோதான். சுற்றுலாக்கள் நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம். அது மாதிரிலாம் அமைப்பு நல்ல எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். பெரிய மனிதோட தொடர்பு கிடைக்கும். பிரபலமான நட்பு கிடைக்கும். இதில் மேலே நடக்க போகுது உங்களுக்கு. ஒரு இடத்துல இல்லாமல் இருப்பீங்க, சுற்றி வந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட பலனாக தான் இந்த மாதம் நடக்க போகுது உங்களுக்கு. கடன் தொழிலாம் தீர்ந்துடும். அடகு வைத்த பொருட்கள்லாம் வீட்டு வந்து சேர்ந்துடும். இது மாதிரி தான் நடக்கும். ஏமாற்றங்கள் குறைந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய விஷயமாக தான் நடக்க போகுது. கணவன் மனைக்குள்ள நல்ல அந்யோன்யங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் மறைஞ்சு ஒருத்த புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒரு விட்டு கொடுத்து போகலாம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். போட்டி பந்தயத்தில் கலந்துக்கலாம். வருமானம் ஒரே சீராக இருக்கும். ரொம்ப ஹையாகவும் போகாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் வாழ்வுக்கேற்ற வரவு வந்துட்டு தான் இருக்கும். முக்கியமான பயணங்கள் மூலிமா நல்ல நடக்க போகுது விஷயங்கள். திடீர் சந்திப்புகள் நடக்கும். அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. வியாபாரத்தில் புதிய யுக்தியை கண்டுபிடிப்பீங்க. புதுசாக ஆரம்பித்து கண்டுபிடிச்சி அது மூலிமா வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக வந்து சேரப்போகுது உங்களுக்கு. யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்பவுமே ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மூலம் இன்னும் காலங்கட்டத்தை இப்போ நடந்துட்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும். அது வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய எண்ணத்து மூலிமா உங்களுடைய குறிக்கோளுடைய நீங்கள் பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்.
நல்லதும் வரும், கெட்டதும் வரும். ஒரு விமர்சனமாக கூட இருக்கலாம், உங்களை பற்றி குறைகளாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போயிட்டே இருக்கணும். உங்கள் ராசாதிபதி புதனாக இருக்கிறனால புதனுடைய அதிதேவனை பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி தாயார் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். காலையில் இருந்தோடனே மார்கழி பூஜை கலந்துக்கலாம். விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க, முதல் தரிசனம் அதான் அப்படி சொல்லுவாங்க. அதை நீங்கள் வழிபட்டு வரலாம், பெருமாளை வழிபட்டு வரலாம். நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வரணும் இந்த மாதங்களில். பொதுவாக இந்த மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இறை வழிபாடு பண்ணிட்டு வரும்போதே கண்டிப்பாக நம்ம தான தர்மம் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதமாக தான் அது அமைஞ்சிருக்கு. அப்போ நீங்களும் அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். நிறைய பேருக்கு சாப்பாடு தான் போடணுன்னு அவசியம் இல்லை, துணிமணி கொடுக்கலாம். அது உங்கள் ராசிக்கு ஏற்ற தான தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. துணிமணி இல்லாதவங்க துணிமணி வாங்கி கொடுக்கலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது. இல்லைனா பல பேரோடு சேர்ந்து நீங்கள் பண்ணலாம், அப்படி செய்யலாம். உங்களுக்கு பெரும்பாலுமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறக்கூடிய திறமை உண்டு. அதனால் நீங்கள் பல பேர் சேர்த்து கூட தான தர்மம் பண்ணுறது, நல்ல விஷயங்கள் நடத்துறது. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுமே ஈவெண்ட் சொல்லுவாங்களே, ஈவெண்ட் நடத்துறது, ஒரு புது விதமான ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, இதெல்லாம் அவங்க கை வந்த கலை. அது மாதிரிலாம் நடத்தலாம். நீங்கள் அது மாதிரி நடத்தி அதில் லாபம் சம்பாதிக்கலாம். அது மூலிமா நிறைய தான தர்மம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. அது இல்லாமல் குழந்தைகளுடைய வளர்ப்பு அதெல்லாம் கவனம் பார்க்கணும். குழந்தைகளுடைய வளர்ச்சிகளுக்கு ஒரு துணையாக இருக்கணும். உங்களுடைய பார்வை அவங்க மேலே விழணும், அது கவனமாக இருக்கணும். அவங்க படிப்பில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆக்டிவிட்டியிலும் உங்கள் கவனங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன குறைனா, மனதளவில் ஒரு விஷயம் வந்து போகும். அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். நம்ம நடத்தணும்னு நினைக்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம், முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடிய மாட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தோட முடிவில் முடிவுக்கு வரும். அடுத்து வர காலகட்டங்களில் அது கண்டிப்பாக நிறைவேறிடும். அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ஆச்சு இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்பேற்பட்ட விஷயம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும், அதில் வெற்றி பெறுவீங்க. அதுக்கு அதை அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன இந்த 7 பேர்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மார்கழி மாத பலனை கடந்து வந்துடுவீங்க. நல்ல விஷயம் தான் நடக்கும். உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லதாக இருக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உங்களுடைய உழைப்பு, ஊக்கம், கவனம், பயணம் இதெல்லாமே கரெக்டாக இருந்ததுனால எல்லாமே நல்லபடியாக. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் ஏனோ தானம் செய்யக்கூடாது. அதில் ஒரு ஊக்கத்தோடைய ஒரு முழு கவனம் செலுத்தி நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க.